நம்ம விரும்பின உறவு நம்மக்கிட்ட விருப்பம் காட்டாமல் நம்மளை விட்டு விலகி போகுச்சுன்னா நம்ம சொல்ல வந்த வார்த்தைகள் கூட சில டைம் பாதியிலே நின்று போயிடுது. சிலவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டே ரொம்ப சகஜமாக பேசி அன்பாக பழகுவாங்க. ஆனால் அவங்க நேசித்த உறவு இப்போ அவங்க மன காயப்படுத்தி வெளியே வந்த உறவு மட்டும் கால் பண்ணினாலோ இல்லைன்னா பேசணும்னு போனாலோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. இது உண்மையாகவே டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. சில டைம் இல்லாமல் இருக்கும், ஆனால் கண்டினியூ அப்படி இருக்காது. அவங்களுக்கு நம்மக்கிட்ட பேச விருப்பம் இல்லை, இதுதான் அர்த்தம். உங்களை ஒருத்தங்க கோபப்படுத்தும் போது நீங்கள் மௌனமாயிருங்க. அதே போல் ஒருத்தங்க உங்களை விலக்கி வைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம விலகி இருக்கிறது தப்பே கிடையாது. அதே போல் உதாசீனம் படுத்தும் போது உடஞ்சி போயிடாதீங்க. அவமானப்படுத்தும் போது தயவு செய்து அவங்க கண் முன்னே அழாமல் இருங்க. தோல்வி அடையும் போது துவண்டு போயிடாமல் இருங்க. வெற்றி அடையும் போது பணிஞ்சு இருங்கங்க. ஏன்னா வெற்றி அடையும் போது பணியும் போது தான்